பாரு, உன்னை பத்தி பேசினாலே அவ கண்ணு கலங்குது பாரு. அவ உசுறு நீ. உன் தங்க குணத்தை பார்த்து தானே அவ பிள்ளைக்கு உன்னை கட்டி வச்சா. சொக்க தங்க மாட்டும் உனக்கு புருஷனை கொடுத்தவள விட்டுட்டு நீ எப்படி ஒரு நிமிஷம் தள்ளி இருப்ப? நீ நல்லா இருக்கணும். உங்க 2 பேரையும் ஒன்னா பாத்துக்கிட்டு இருந்தாலே என் சிவகாமிக்கு சீக்கிரம் குணமாயிடும். ஏன் அன்பு, இங்க வா. ஏ கண்மணி, நீ வா, இந்த பக்கம் வா. வா. எதுக்கு? ஏ அங்க நில்லு, வா. ஏ நீங்க 2 பேரும் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாம? தேவை இருக்கு, அதனாலதான் சொல்றேன். என்ன நீ இந்த கிழவி நம்ம வீட்டுக்குள்ள வந்து அது இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க? பாட்டியும் எதுவும் கேட்காம பேசாம நிக்கிறாங்க. ஒருவேளை இதெல்லாம் கணவன் நினைச்சிட்டு இருக்காங்களோ? என்ன 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலில் விழுங்க. நான் இவங்களை கவனிக்கிறத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம? பாட்டி சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். மறுத்து எதுவும் பேசாத, காலில் விழ. விழ. விழுமா? விழுமா? ஏன் விழு. நீங்க 2 பேரும் என்னன்னைக்கு ஒத்துமையா இணை பிரியாத ஜோடியா 100 ஆண்டு காலம் வாழணும்னு இந்த பாட்டியோட வாழ்த்துக்கள். எந்திரிங்க. இந்த குடும்பம் என்னன்னைக்கு தழைச்சு நிக்க ஆணொன்னு பொண்ணுன்னு 2 பிள்ளைகளை சீக்கிரமா பெத்துக்கங்க. நான் ஒன்னு சொல்லி அது பலிக்காம போனதா சரித்திரமே கிடையாது. என் வாழ்த்தும் வாக்கும் அப்படி பலிக்கும். ஆய் வெண்ணிலா, நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி முறைகிற? ஏய் நீ இன்னுமா இங்க இருக்க? அப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா பாட்டி? நீ இந்த வீட்டுல தான் தங்கியிருக்கியாக்கு? அவளை நான் தான் இங்க தங்க வச்சிருக்கேன். நீ வச்சிருப்ப, அவ எப்படி இங்க இருக்கலாம்? அம்மா கிட்ட மரியாதையா பேசுங்க. மரியாதைங்கிறது நீ வா போன்னு பேசுறதுல இல்ல தம்பி, நடந்துக்கிறதுல இருக்கு. எனக்கு இப்படித்தான் பேச வரும். நீ மரியாதை குறைச்சலா நினைச்சின்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னடா பாட்டி சும்மா லெஃப்ட் ரைட்னு வெளுத்து வாங்குது? ஆட்டம் போட்டவங்களை அடக்கிறதுக்கு கடைசியில் யாராவது சவுக்கு எடுத்து தானே ஆகணும். ஒரு வழியா இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் நீ சொல்லு, உன்னதாண்டி கேக்குறேன். கண்மணியோட நீ ஊருக்கு வந்தப்பவே ஏன் அவ கூட நீ ஒட்டிக்கிட்டு இருக்க? அவளை சந்தோஷமா இருக்க விடுன்னு உன்கிட்ட சொன்னா இல்லையா? அவ சந்தோஷத்தை கெடுக்காதன்னு சொன்னா இல்லையா? இன்னும் இந்த வீட்டுல இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?